அமலாக்கத்துறை வந்து ஒரு 352 பக்கத்துடைய இது வந்து நேரு மீது பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து சும்மா ப்ரெஸ்ஸில் வந்து உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் போய் பாஜக அரசு ரீதியாக பழி வாங்க பார்க்குறது, இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனமான அரசியல். ஏவா வீட்டில் வந்து ரைடு, ஏவா டெல்லிக்கு போய் ஆஃப் பண்ணிட்டாரு. பொன்முடி வீட்டில் ரைடு, பொன்முடி டெல்லிக்கு போனால் ஆஃப் ஆயிடுச்சு. ஜெகத்ரட்சன் வீட்டில் ரைடு, ஜெகத்ரட்சன் டெல்லிக்கு போனால் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் போனது பேசுனது எல்லாம் பேரத்துக்காக நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அது அப்படியே கடப்பில் போகும். ஆகாஷ் பாஸ்கர் யார், பராசக்தி என்ற ஒரு படம், இட்லி கடைன்ற படம், சிம்பு வச்சி படம், யாராக முடியும்? ஆனால் ஒரே நேரத்தில் 4-5 படம் தயாரிக்கிறாங்கன்னா நிச்சயம் அவன் உழைச்சி சம்பாதிச்ச காசாக இருக்காது. முழுக்க வந்து ஒரு அப்பக்கு ஆட்சி தான் நடந்துருக்கு. பள்ளி கல்லூரிகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதை வந்து அவ்வளோ சர்வசாதாரணமாக கிடைக்கும். அப்போ இதுக்கு காரணம் சட்ட ஒழுங்குன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்றது? இது காரணம் திமுக முதல்வர் சொல்லாமல் மோடியை சொல்லுங்க. திமுக வந்தாவே இதே மாதிரி நடக்குது. இது காரணம் என்ன? குட்டி பகவதியுடைய ஆதிக்கம். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தான் குட்டி பகவதி. கடந்த 5 ஆண்டுகளாக ஊழல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை திமுக ஆட்சியில் இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்கன்னா சும்மா சாட்ட மாட்டாங்க, இல்லை காரணம் இருக்குதுன்னு சாட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை வந்து ஒரு 352 பக்கத்துடைய இது வந்து டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்க, பொறுப்பு டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்க. இது சம்மந்தமாக நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி உடனே விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேரு மீது பண்ணியிருக்காங்க. இப்போ அது ஒரு கால் 100 விழுக்காடு. அவர் நேரு வந்து என்ன பண்ணுறாருன்னா ப்ரெஸ் மீட்டில் வந்து போய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பாஜக அரசியல் ரீதியாக பழி வாங்க பார்க்குறதுன்றது. சரி, அரசியல் ரீதியாக பழி வாங்குறது என்பது வேறு, அது இயற்கையாக நடக்காதுன்னு சொல்ல முடியாது. பாஜக திமுக பண்ணோம், அது காங்கிரஸ் ஆட்சி கருத்து அப்படி நடந்தது விடுங்க. ஆனால் ஒரு அமலாக்கத்துறை 352 பக்கத்துக்கு இது ரெடி பண்ணி அவங்க டிஜிபிக்கு அனுப்பியிருக்கேன்னா அது பொய்யா இருந்ததுன்னா நேரு என்ன பண்ணணும்? நீதிமன்றத்தை நாடணும். நான் வந்து தொடர்ந்து ஒரு 50 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக மக்கள் சேவை செஞ்சுருக்கேன். என்னுடைய பேர் களங்கும் விளைவிக்கும் அளவுக்கு அமலாக்கத்துறை இப்படி ஒரு குற்றத்தை வந்து பரப்பிட்டிருக்காங்க. அதனால் அமலாக்கத்துறை மீது வழக்கு நீங்கள் போடணுமா இல்லையா? இப்போ என் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை 7 சிபிஐ சுமத்துதுன்னு வச்சுக்கல, நான் என்ன பண்ணணும்? உடனே நீதிமன்றத்தை நாடி இது முழுக்க போய் இந்த வழக்குக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கா? இல்லை, பள்ளி ஒன்றும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை வந்து ஆளுங்கட்சியுடைய கைப்பாவை, ஒன்றிய அரசுடைய கைப்பாவை அப்படின்றத அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு கருத்தா இருக்கு. இப்போ இந்த வழக்கு, அதாவது நேரு அவர்களுடைய வழக்குல இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படலை அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கு? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அமலாக்கத்துறை என்பது மத்திய அரசினுடைய, மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு துறை தான். அது இல்லை, மாற்று கருத்து இல்லை. திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரிதான். நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை உங்கள் மீது வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை வைக்கல யார் மீதும். எல்லா வீட்லேயும் வந்து ரைடு போவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. இப்படி தான் ரைடு போவோம், பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை வந்து ஒரு 352 பக்கத்துக்கு, அதுவும் வந்து எப்படின்னு சொன்னால் அந்த 5 பிஏக்கள், அதாவது நேருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பிஏக்களுடைய பெயர்களையும், அவர் கடந்த மாதம் வந்து நாங்கள் வந்து நேரு அவருடைய மகன் அவருடைய பிஏக்கள் வீட்டில் சோதனையிட்டதில் கிடைச்ச ஆவணங்கள், அவருடைய செல்ஃபோனில் கிடைச்ச தகவல்கள், இதெல்லாம் வச்சு தான் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் பல கோடியை நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அமலாக்கத்துறை வச்சுருக்கு. இது சும்மா ஏதோ போகிற போக்கில் வச்சுட்டு போகல. இவ்வளோ பெரிய ஒரு அலிகேஷன் உங்கள் மீது வைக்கும்போது அப்போ இந்த கரையை அவங்க போட்டாங்கன்னா அந்த கரையை துடைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் நீதிமன்றத்தை நாடணும். அமலாக்கத்துறை முழுக்க 100% வந்து பாஜக சொல்லி இப்படி வந்து எங்கள் மீது ஒரு அவப்பேரை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றம் மாநகராட்சி வழக்கு போடுங்க. நீங்கள் வந்து சும்மா ப்ரெஸ்ஸில் வந்து உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் போய் பாஜக அரசியல் ரீதியாக பழி வாங்க பார்க்குறது, இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனமான அரசியலாக இல்லையா? நீங்கள் உண்மையிலே நேர்மையாக நீங்கள் உண்மையிலே சுத்தமான நல்ல மனிதராக இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை தான் நாடணும். நான் என்ன சொல்கிறேன், அமலாக்கத்துறை வந்து ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்தருடைய வீட்டில் ரைடு பண்ணும்போது இவங்க டெல்லிக்கு போகிறாங்க. ஏவா வீட்டில் வந்து ரைடு, ஏவா டெல்லிக்கு போய் ஆஃப் பண்ணிட்டாரு. பண்ணி பார்த்தீங்களா இல்லையா? அடுத்தது நீங்கள் வந்து பொன்முடி வீட்டில் ரைடு, பொன்முடி டெல்லிக்கு போனார், ஆஃப் ஆகிடுச்சு. ஜெகத்ரட்சன் வீட்டில் ரைடு,
ஜெகத்ரட்சன் டெல்லிக்கு போனால் ஆஃப் ஆயிடுச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாஸ்மார்க்கினுடைய மேலாளருடைய இது ரைடு, அவர்கிட்ட கிடைச்ச ஆவணங்கள் அடிப்படையில் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர், சதீஷ், ஒரு திமுகவுடைய நெருக்கமான புள்ளிகளில் வந்து ரைடு விட்டாங்க, அமலாக்கத்துறை ரைடு. அப்போ முதல்வரே என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் டெல்லிக்கு போகிறாரு. 4 வருஷமாக வந்து அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத முதல்வர் இதில் போய் கலந்துக்கிட்டு சந்திரபாபு நாயுடு வச்சு பிரதமர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் போனது பேசுனது எல்லாம் பேரத்துக்காக நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அது அப்படியே கடப்பில் போடுறாங்க. சார், அப்போ அமலாக்கத்துறை வந்து ஒன்றிய அரசுடைய ஒரு கைப்பாவையாக செயல்படுதா? அது மாற்று கருத்து இல்லை, அது உண்மைதான். நான் அதே நேரத்தில் இவனுங்க யோகியன் இல்லைன்ற நான் புரிதுங்களா அவங்களுக்கு? இவங்க யோகியன் இல்லை. ஆகாஷ் பாஸ்கர்ன்றவன் யார்? அதாவது கலைஞருடைய மகன் மூக்காமுத்துடைய மகளுடைய பேத்தி, கொள்ளு பேத்தி. மூக்காமுத்துடைய கொள்ளு பேத்தினா கலைஞருக்கு கொள்ளு பேத்தி வரும். கொள்ளு பேத்தியை திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பையன் தான் ஆகாஷ் பாஸ்கர். அவன் ஒரு பட தயாரிப்பு டான் பிக்சர்ஸ்ன்னு வச்சுருக்கான். அந்த டான் பிக்சர்ஸில் வந்து ஒரே நேரத்தில் பராசக்தி என்ற ஒரு படம், இட்லி கடைன்ற படம், அப்புறம் வந்து முரளியுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படம், சிம்பு வச்சு படம். இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒவ்வொரு படமே 500 கோடி 600 கோடி 700 கோடி இப்படி தான் வந்து பட்ஜெட்டு. சாதாரணமான பட்ஜெட் இல்லை. யாரால முடியும்? ஆனானப்பட்ட ஏவியுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தில் வெற்றி தோல்வி வச்சு தான் இன்னொரு படத்தையே தயாரிப்பாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் 4-5 படம் தயாரிக்கிறாங்கன்னா நிச்சயம் அவன் உழைச்சி சம்பாதிச்ச காசாக இருக்காது. ஊழல் பண்ண காசை திரைத்துறை மூலிமா பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்குறாங்க. இதை தவிர வேறு என்ன நீங்கள் பார்க்க முடியும்? அப்போ அமலாக்கத்துறை கரெக்டாக தானே போச்சு ரூட்டு. ஆனால் அமலாக்கத்துறை ஏன்னா இங்கே டெல்லிக்கு போகிறாங்க, ஆஃப் பண்ணுறாங்க. இது நாள் வரலையும் அதுவும் டெல்லிக்கு போயிட்டு தமிழக முதல்வர் இங்கே என்ன சொல்கிறாரு? பாஜக பாசிசம் பயங்க சனாதனம் அப்படி இப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. ஆனால் அங்கே போய் என்ன பேசியிருக்காரு? அதாவது 2040 இந்தியா மிகப்பெரிய வல்லரசு, உலக நாடுகளுக்கு சவால் விடும் அளவுக்கு வல்லரசாக கொண்டு போகிறதுக்கு உண்டான தொலைநோக்கு பார்வையோடு மோடி செயல்படுறாருன்றாங்க. சொன்னாரா இல்லையா? அதே நேரத்தில் அந்த ஆகாஷ் பாஸ்கர், ஏன்னா ஆகாஷ் பாஸ்கர்லாம் குடும்பத்தில் கை வச்சுட்டாங்க அமலாக்கத்துறை. இப்போ இவங்க துடிச்சு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம கனிமொழி அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, லண்டனில் போய், அதாவது எங்கள் மோடி வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்பது மிக பிரமாதமானது, தேசத்துக்கு பாதுகாப்பானது. அப்போது நீ அங்கே போய் பாதுகாப்பானது எல்லாமே இந்த நேரத்தில் தான், இந்த அமலாக்கத்துறை ரைடு விட்டோன்னு தான் நீங்கள் எல்லாமே மோடியை பாராட்டுறீங்கல்ல. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சிறுபான்மை வாக்குகளை பெறணுன்றதுக்காக மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மோடி தான் எங்களுக்கு எதிரி, பாஜகவை எதிர்க்கிறது திமுகவை தவிர வேறு உலகத்தில் எவனுமே இல்லைன்றீங்க. அப்போது உங்களுடைய இரட்டை வேடம். நீங்கள் 2 முகமூடி போட்டிருக்கீங்க. ஒரு முகமூடி மக்கள்கிட்ட பேசும்போதும், இன்னொரு முகமூடி நீங்கள் பிஜேபி கிட்ட பேசும்போதும். இப்போ வெறும் இந்த ஊழல்களோட நின்றுடல சார், அதே மாதிரி இப்போ பொறுப்பு டிஜிபி நியமனத்திலையும் திமுக தாமதம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஆமாங்க, தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய ஒரு மாநிலம். ஒரு மாநிலத்துக்கு வந்து ஒரு டிஜிபி ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னா அடுத்த டிஜிபிக்கு வந்து அந்த யாருன்னு ஒரு 4 பேர் 3 பேர் செலக்ட் பண்ணி தமிழக அரசு கொடுக்கும். அந்த இது மத்திய அரசுக்கு அவங்க அதில் செலக்ட் பண்ணி ஒரு ஆளை போடுவாங்க. அதை போடுறதுக்கு திமுக ஏன் தயங்குதுன்றது எனக்கே புரியல. ஏன் சொன்னீங்கன்னா ஏதோ யூனியன் பிரதேசம் இல்லை இல்லைங்களா, யாரோ ஒரு பொறுப்பு. ஏன்னா டிஜிபி இல்லைன்னா பரவாயில்ல, 5 பேருக்கு மேலே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. 5 டிஜிபி கிட்ட வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு இவரை தூக்கிட்டு வந்து டெம்பரரி டிஜிபின்றாங்கன்னு சொன்னால் இப்போ இது யாரை? இது முழுக்க வந்து ஒரு ஹம்பக் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கொலைகளுமே அதிகரிச்சுட்டு இல்லை, சட்டம் ஒழுங்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசமான நிலைமையில் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அதிமுக ஆட்சியில் இப்படியெல்லாம் நடக்கலையா? திமுக ஆட்சி வந்தால் தான் கொலைகள் நடக்குதா? அதிமுக ஆட்சியில் பாருங்கள் எவ்வளோ நடந்திருக்குன்னு இவங்க புள்ளி விவரத்தெல்லாம் காட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உண்மை தான். அது கொலைகள் வந்து திமுக சொல்லி வந்து கொலை நடக்கிறது இல்லை, திமுக சொல்லி கொலை நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த கொலைகளுக்கு முக்கிய மூல காரணம் போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக, அதான் சொல்கிறேன், போதைப் பொருளுடைய இது வந்து இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம
கோயம்புத்தூரில் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் காதலனும் காதலியும் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போது வந்து ஒரு 4 பேர் போய் அவங்ககிட்ட வன்புணர்ச்சி செஞ்சுருக்காங்க. அப்போது ஒரு பெண்ணுக்கிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்டவர் போய் வன்புணர்ச்சி செய்கிறாங்கன்னா அவனாக இருக்க மாட்டான். இருந்தான்னா அவனுக்கு ஒருத்தனுக்காச்சும் மனசாட்சி ஊற்றிருக்கும், டேய் இது அநியாயம்டா, இது பெண்ணை இப்படி பண்ணுறோமே அப்படின்னு. அப்போ அவனுக்குள்ள அந்த சாத்தான், அந்த போதையும் இறங்கியிருக்கு. அதனால தான் அவனால் அப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயலை அவன் செஞ்சுருக்கான். புரியுதுங்களா இல்லையா? அப்போது இது செஞ்சதுக்கு திமுக பொறுப்பான்னு சொல்லி சில பேர் லாஜிக்காக கேள்வி வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இது திமுக பொறுப்பு இல்லை. ஆனால் அந்த போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? அது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு. இன்றைக்கி பள்ளி கல்லூரிகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதை வந்து அவ்வளோ சர்வசாதாரணமாக கிடைக்கிது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரோட்டில் போகிறவனை வந்து நிறுத்தி ஆன்ஸ் வச்சுருக்கானா, இந்த குட்கா வச்சுருக்கானா, கைது பண்ணிட்டு நாங்கள் இத்தனை பேரை கைது பண்ணோம், அத்தனை பேரை கைது பண்ணோன்றீங்க. நான் என்ன சொல்கிறேன், போதை இந்த டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு பெண்ணு வந்து பிரசவ ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு போடுற டேப்லெட், அந்த அந்த கண் மாரி போட்டிருக்கோம், பிறை போட்டிருக்கோம். அந்த டேப்லெட்டை வந்து 5 டேப்லெட் ஒருத்தன் போட்டுவிட்டான்னா, 5 டேப்லெட் போட்டு தண்ணி குடிச்சு பால் குடிச்சிட்டான்னு சொன்னால் அவன் 2 மணி நேரம் தூங்காமல் இருந்தான்னு வச்சுக்கலாம், அவனுக்கு 3 நாள் அவனுக்கு அந்த போதையே தெரியாது. அவனுக்கு அடித்து கையை உடைச்சாலும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு கொடுத்துருக்கிற ஏமுன்னா ஒருத்தனை இப்போ போய் கொலை பண்ணுன்னா பண்ணுவான், போய் கொள்ளடின்னா அடிப்பான், எதவனோ செய்வானுங்க. அந்த மாதிரி டேப்லெட்டு, இந்த மெபட்ரான்னு ஒரு டேப்லெட்டு, இது நீ பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் அதை தடை வச்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் சர்வசாதாரணமாக கிடைக்குது, அது தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக. இப்போ நீங்களே வந்து அந்த மாத்திரை எடுத்து போய் வீட்டில் வச்சுக்கிட்டு, அம்மா தலை வலிக்குது அந்த மாத்திரை எடுத்து கொடுன்னா அம்மா எடுத்து கொடுக்கும். அது போதை மாத்திரைன்னு தெரியாது. அந்த புழக்கம் அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் வந்து அது சட்டம். இப்போ காவல்துறை நினைச்சாங்கன்னா உடனே நிறுத்தலாம். அது காவல்துறைக்கு தெரியாமல் இது விற்பனை ஆகவே ஆகாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு, இப்போ நான் வந்து போதை வஸ்து விற்கிறேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தெரியுது, நீங்கள் போய் ரகசியமாக போய் சார் இவர் தான் சார் விற்கிறாரு போதை வஸ்து எல்லாம், நீங்கள் இதை கொஞ்சம் கண்காணித்து பிடிங்கன்னா என்னை பிடிக்க மாட்டாங்க. ஏண்டா ஒழுங்காக செய்ய மாட்டியா, அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போகுதுன்னு உங்களை காட்டி கொடுப்பாங்க போலீஸ். அப்போ போதை வஸ்து எப்படி ஒழிக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டரை வந்து 3 இளைஞர்கள், சின்ன பசங்க 17-16 வயசு மதுரையில் அடிக்கிறானுங்க. டேய் அப்பா வயசுனா அந்த மக்கள் கத்துறானுங்க. இருந்தாலும் கொடூரமையாக தாக்குறானுங்க. அப்போது அவனாக இல்லை, அவன் கூட போதை இருக்குது. இல்லைன்னு சொன்னால் அவனால் வந்து ஒரு தாத்தா வயசு உள்ள ஒரு கண்டக்டர் வந்து தாக்குவானுங்க, அப்பா வயசு உள்ள ஒரு தாக்க மாட்டாங்க இல்லையா? அப்போது அவன் போதை. ஆனால் காவல்துறை என்ன பண்ணுறதுன்னா கஞ்சான்னு சொல்லி வளர்க்க முடியும். கஞ்சா அடிச்சிருந்தாங்க, கஞ்சா அடித்தான்னு சொன்னால் அப்படி ஒரு கொடுமையான சிந்தனைக்கு போகாது யாருக்குமே. நல்லா புரியும். கஞ்சா அடித்தான்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான், பாடிக்கிட்டே இருப்பான், ஆடிக்கிட்டே இருப்பான். கஞ்சா வந்து அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான், ஒரு கொடூர எண்ணத்தை ஏற்படுத்துறது கஞ்சா கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. ஏன்னா நான் நீண்ட ஒரு 18 ஆண்டுகள் சிறையில் இருந்ததுனால கஞ்சா அடிக்ட் உள்ளவன் எப்படி நடந்துக்கான்றது எனக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? ஆனால் இந்த டேப்லெட்டுகள் தான் இன்றைக்கி இதை மத்திய மாநில அரசு, இப்போது உதாரணத்துக்கு மல்லிப்பட்டத்தில் ஒரு அரசு ஆசிரியராக இருக்க ஒரு பெண்ணு அவளை காதலிச்சிருக்கான் ஒருத்தன், கொலை பண்ணுறான். அது சரி, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மோட்டி கொலை பண்ணுறான். ஆனால் அந்த கொலை பார்த்திங்கன்னா கொடுமையான கொலை, கொடூர கொலைன்னுவாங்கள்ல, நிச்சயம் ஒருத்தன் காதலி அப்படியே கொலை பண்ணுவானன்றது தெரியல. அப்போது அந்த கொடூர எண்ணம், அதை கொலை பண்ணது திமுக அரசு பொறுப்பு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கொடூர கொலை பண்ணுறதுக்கு திமுக அரசு தான் காரணம். ஏன்னு சொன்னால் அவன் மட்டும் போல, அவன் கூட போதை போட்டு போயிருக்கான். ஆனால் தான் பள்ளி மாணவருக்கு முன்னாடி கொடுமையான முறையில் வெட்டி கொள்கிறாங்க. புரிதுங்களா உங்களுக்கு? இதுதான் ஏன்னு சொன்னால் திமுக வைக்கக்கூடிய லாஜிக்காக பேசுகிற எல்லா திமுகனுடைய டெபேட்டுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ அதிமுக ஆட்சி வந்ததும் கொலை நடக்கிற அதிமுக ஆட்சி நடக்கலையா? ஆனால் அது உண்மைதான் சார், அதிமுக ஆட்சிகளையும் கொலை இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. இப்போ வந்து இந்த போதை வஸ்துகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா SRM கல்லூரியினுடைய ஹாஸ்டலில் வந்து சமீபத்தில் ரைடு போனாங்க. அப்போது நான் ஒரு 24 பேரை பிடிக்கிறாங்க, அது 4 பெண்கள் ஹாஸ்டலில் தங்கியிருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா 18 வகையான போதை மருந்து, ஸ்டாம்பு, டேப்லெட்ஸு, 18 வகையான போதை வஸ்துகளை அவங்க வச்சுருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 20 மாணவர்கள், 4 மாணவியை விட்டுட்டு 20 மாணவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறீங்க. நான் கேட்குறேன், அவங்களுக்கு யார் சப்ளை பண்ணா, அவங்கள ஏன் பிடிக்கிறேன்? சரி, சப்ளை பண்ணணும்னு விட்டுருங்க. நீங்கள் அந்த ஹாஸ்டல் நடத்துகிறாங்கல்ல, அந்த கல்லூரி ஹாஸ்டலில் இப்போது வெவ்வேறு வெளிநாடு வெளி மாநிலத்திலேருந்து பல லட்சம் ரூபாய் கொடுத்து ஏன் தன்னுடைய பிள்ளைகள் நல்ல கல்வி கற்றுக்கணுன்னு தான் நீங்கள் அனுப்புகிறான். சும்மா ஒன்றையும் அங்கே கற்றுக் கொடுக்குறது இல்லையா கல்வி.
அப்போது அனுப்புகிறான் போது அப்போது நீங்கள் வந்து கவனிப்பு இல்லாமல் நீங்கள் இப்படி நடந்ததுனால அவங்க பிள்ளைங்க வந்து போதைக்கு அடிமையாகிறாங்கன்னும் போது அந்த கல்லூரி மீதும் அந்த கல்லூரி ஹாஸ்டல் நடத்துனர் அந்த நடத்தக்கூடிய அந்த நபர் மீதும் வழக்கு தொடுத்து 4 கல்லூரி இழுத்து போட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஹாஸ்டலில் தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களும் தனியார் கல்லூரி பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களையும் ஆசிரியர்கள் எப்படி கண்காணிப்பாங்க? ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை? சரி, அந்த கல்லூரியில் மட்டும் நீங்கள் ரைடு விட்டீங்க, மற்ற கல்லூரியெல்லாம் என்ன ஆச்சு? ஏன்னா மற்ற கல்லூரி இப்போ ஜெகத்ரட்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கல்லூரி இருக்குது. ஏவாவல் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இருக்கிற அமைச்சர்கள்லாம் 10-20-30 கல்லூரி வச்சுருக்காங்க. அப்போ இங்கே மட்டும் நீங்கள் ரைடு விட்டீங்க, அந்த கல்லூரி ஹாஸ்டல்லாம் ரைடு ஒன்றுமா இல்லையா? பள்ளி மாணவர்கள், நீங்கள் காலேஜ் கூட எக்ஸ்ட்ரீமாக பார்க்குறது, பள்ளி மாணவர்களுக்கே இன்றைக்கி போதை வசுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு காரணம் சட்ட ஒழுங்குன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது? இதுக்கு காரணம் திமுக முதல்வர் சொல்லாமல் மோடியே சொல்கிறது. மோடி மீது நம்ம கோபம் இருக்கலாம், அது வேற எதிர்த்து பேசலாம். ஆனால் இதை எடுத்துன்னு போய் மோடி கூட ஒப்பிட முடியுமா? காவல்துறை இதை தடுக்காம போகிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்படுமா? அழுத்தம் இப்போ ஒன்றும் இல்லைடா. நீ ஒரு இன்ஸ்பெக்டர், நீங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஒரு இடத்துல ரைடு விடுறீங்க, அது ஃபுல்லாக பிடிக்கணும், அதை ஓடிக்கணும்னு ஒரு முடிவோடு நீங்கள் இறங்குறீங்க. உங்களுக்கு மேலே டிஎஸ்பி ஃபோன் பண்ணுறாரு, என்னையா? இல்லை சார், இங்கே இவங்க தான் சார், நீ விட்டு வா அப்படின்னு சொன்னால் ஒபே த ஆர்டர். இது வெள்ளைக்காரன் காலத்திலேருந்து நடந்துட்டு வர்றது. அதாவது இன்ஸ்பெக்டர் சொன்னால் எஸ்ஐ கேட்கணும், ஏசி சொன்னால் இன்ஸ்பெக்டர் கேட்கணும், எஸ்பி சொன்ன டிசி சொன்னால் ஏசி கேட்கணும், ஜேசி சொன்னால் டிசி கேட்கணும். இப்படி அவங்க உயர் அதிகாரி யார் சொன்னாலும் கேட்கணும். ஒரு கொலையும் நடக்குது, கொலை குற்றவாளி கண்டுபிடிக்க ஒரு இன்ஸ்பெக்டர் போகிறான்னா ஒரு மேலிடத்துலேருந்து ஒரு ஃபோன், நீ அந்த ரூட்டு விட இந்த ரூட்டு போகணுன்னு சொன்னால் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லை இதுதான் உண்மை, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அது அந்த உபேத ஆர்டர் அந்த போலீஸில் வந்து அறிவிக்கப்படாமல் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? போலீஸில் எல்லாமே அயோக்கியன்னு சொல்ல முடியாது, நல்ல ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்கிறேன், பெரிய ஆஃபீஸர் தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் இது எதுவுமே நடக்காது. டிஎஸ்பி எஸ்பி யாரும் இல்லை, ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் உங்களுடைய லிமிட்டில் யாராவது ஒரு மாத்திரை பிடிச்சானோ, ஒருத்தன் போதை அடித்ததை பார்த்தாவோ அவன் எல்லாம் பிடிச்சி இப்போ உனக்கு வேலையிலேருந்து 4-5 இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கிறதா பாருங்கள், அவங்களுக்கு தெரியாமல் நடக்காது. சார், காவல்துறை சார்பா இப்போ பொறுப்பு டிஜிபி இருக்கிறதுனால தான் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்குதா, இல்லைன்னா பொறுப்பு டிஜிபிக்கு பதிலாக தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி? நீங்கள் பொறுப்பு டிஜிபியோ இல்லை நிரந்தர டிஜிபியோ திமுக வந்தாவே இதேமாரி நடக்கும். இது காரணம்னா குட்டி பகவதியினுடைய ஆதிக்கம். இப்போ நீங்கள் குட்டி பகவதின்னு யாரை சொல்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தான் குட்டி பகவதிகள். இப்போ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருச்சியில் யார் எஸ்பி வரணும்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறது முதல்வர் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் இல்லை. திருச்சியில் யார் எஸ்பி ஆகணும்னு சொல்லி KN நேரு தான் தீர்மானிப்பார். திருச்சி மாநகராட்சி யார் கமிஷனராக போலீஸ் கமிஷனராக வரணும்னு தீர்மானிக்கிறது யார்? KN நேரு தான். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் யார் இருக்கணும், டிஎஸ்பிகள் யார் இருக்கணும் தீர்மானிக்கிறது யார்? KN நேரு தான். அப்போது டிஜிபி சொல்கிறத அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியோ இன்ஸ்பெக்டர்களோ டிஎஸ்பிகளோ அல்லது கமிஷனரோ கேட்க மாட்டார். நமக்கு தான் குட்டி பகவதியுடைய ஆசி இருக்கேன், இவர் சொல்லி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இவன் என்ன சொல்கிறது, இப்படி தான் பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தை, இப்போ திண்டுக்கல் போனீங்கன்னா ஐ பெரியசாமி, நெல்லை போனீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன், சேலம் போனீங்கன்னா ஒருத்தர், இப்படி எல்லா இடத்துலையும் பாருங்கள். வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன், விழுப்புரம் போனீங்கன்னா நீங்கள் வந்து பொன்முடி, இவங்களுடைய கட்டுப்பாடு தான் காவல்துறை இருக்குது. ஒட்டுமொத்தமாக இப்போ அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கிட்டும் வேறுபாடு தான். அதிமுக ஆட்சியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கலர் வெட்டி கூட ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியாது. இந்த எஃப்ஐஆரை கிழிச்சு போடு, அவனை விட்டுடு, இவனை விட்டுடு, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் திமுக ஆட்சி வந்தால் அது சர்வசாதாரணமாக நடக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை அடிச்சிருவீங்க, நீங்கள் என்னை அடிச்சிட்டீங்க, நான் அடி வாங்கிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, வட்டச்சலையில் போய் பார்ப்பீங்க. வட்டச்சலையில் அங்கேருந்து ஒரு ஃபோன், இதுமாரி பாய் வந்திருக்கா, ஆமாம் வந்திருக்கேன், அந்த புள்ள அடிச்சதுன்னு சொன்னேன், ஆமாம் அடிச்சதுன்னு சொன்னேன், எஃப்ஐஆர் கிழிச்சு போடு, கழட்டு விடு அப்படின்னா எனக்கு நீதி கிடைக்காது. நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட போவேன், ஆனால் நீ மட்டச்செயலாளர்கிட்ட போவேன். ஆனால் உனக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறதுனால என்னுடைய புகாரை ஏற்றுக்கிறது இல்லைங்க. சட்டம் ஒழுங்கு நாசமாக போகிறதுக்கு காரணமே இதுதான். அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடுகள், நான் இதை யதார்த்த சூழலில் சொல்கிறேன். ஒவ்வொரு குட்டி பகுதியுடைய கட்டுப்பாட்டில் ஒவ்வொரு மாவட்ட அவங்களும் கட்டுப்பாட்டில் இருக்குது. இது மீறி எல்லாம் யாருமே செய்ய முடியாது. அப்போது அதிமுக ஆட்சி வந்தால் ஒட்டுமொத்த கட்டுப்பாடு டிஜிபி கட்டுப்பாடில் இருக்கும். டிஜிபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, டிஜிபி எல்லா இடத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன், டிஜிபி ஒவ்வொரு ஆர்டர் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இதில் தான் இந்த சட்டம் ஒழுங்கு, இந்த போதை வஸ்துகள் விற்பனை,
அவன் மாவட்டத்துக்கு உள்ள கப்பம் கட்டிட்டு ஓட்டலாம் அப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்ப ஆணவ கொலைகளுமே இந்த இதுல அதிகரிச்சுட்டு வருதுல்ல சார்? ஆணவ கொலை நிறைய இருக்குது. ஆணவ கொலைன்னு சொன்னாங்கன்னா இப்போ ஒருத்தன் ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் அப்போது நான் வந்து ஒரு முஸ்லீம் சமூகம், நான் ஒரு அமைப்பு வச்சுருக்கேன், என் அமைப்பு சார்பாக எங்கள் சமூக பொண்ணை நீ எப்படா கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி அவனை போய் கொலை பண்ணால் அது ஆணவ கொலை. அதேமாதிரி ஒரு சாதி ரீதியாக அப்படி குடும்ப ரீதியாக ஏற்படுறதெல்லாம் ஆணவ கொலையாக பார்க்கவே முடியாது. அது குடும்ப ரீதியாக நீங்கள் வந்து சாதி மாற்றி இல்லை, சொந்த சாதியில் பண்ணால் கூட கோபத்தில் கொலைகள்லாம் நடக்குது. ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு இது உருவாகிடுறாங்க. அது என்னன்னு சொன்னால் வேற்று சாதியை திருமணம் பண்ணாவே அந்த கொலை நடந்தாலும் ஆணவ கொலைன்றாங்க. என்னுடைய பார்வை நான் தனியாக தான் பார்க்குறேன். அதெல்லாம் நம்ம ஆணவ கொலையாக பார்க்க முடியும். ஏன்னா அந்த குடும்பம் ஒரு பெண்ணு விட்டு போகுதுன்னா அந்த தம்பி அவன் என்ன நினைப்பான், அவன் அண்ணன் என்ன நினைப்பான், அவங்களுடைய குடும்பத்தார் உறவினர் இந்த இதுக்காக நடக்குது கொலை. இது தவிர்க்கணும். போயிட்டு விட்டு போ அப்படின்னு சொல்லணும். இந்த கொலைகள் நடக்குது. பட் அதுக்கு பேர் ஆணவ கொலைன்னு வைக்கிறாங்கல்ல, அது கொஞ்சம் இதுவாக இருக்கு எனக்கு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி கொலைகள் ஊழல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கணும்? இல்லை, சட்டம் ஒழுங்கு வந்து காவல்துறை யாராவது முதல்வருடைய முழு கட்டுப்பாடுக்கு போகணும், இல்லை உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாடில் போகணும், இல்லை அவங்க மருமக பிள்ளை கட்டுப்பாடில் போகணும். இன்றைக்கி அப்படி இல்லை. உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாடில் ஒரு இது, அவங்க மருமகம் கட்டுப்பாடில் கொஞ்சம், அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் இந்த மட்டம் இந்த தொகுதி இப்படி வந்து கட்டுப்பாடில் இருக்குது. அப்போது இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன தான் நடக்கட்டும், நமக்கு இந்த ஆசை இருக்குல்ல, நம்மளை இங்கேருந்து மாற்ற மாட்டாங்க அப்படின்ற தைரியம் ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கு இருக்கா இல்லையா? சார் இப்போ ஸ்டாலின் தலைமையில தான் சார் ஒட்டுமொத்த அரசாங்கம் இயங்குது. அப்படி இருக்கும்போது இவரே வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்றாரா? அவங்க மகன், அவங்க அமைச்சர்கள் இந்த மாதிரி பண்றதை கண்டுக்காம ஒரு சூழ்நிலையில முதல்வர் இருக்காரா? ஆமாம்மா, நீங்கள் ஜெயலலிதா ஆட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரவெட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் தொலைச்சிடுவான். இது உளவுத்துறை வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுக்கும். இந்த மாவட்ட செயலாளர் தொடர்ந்து இந்த ஸ்டேஷனுக்கு வராரு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தள்ளுறேன்னா அடுத்த நாள் அவன் கட்சியிலே இருக்க மாட்டான், தூக்கிடுவான் அந்த பொம்பளை. அந்த மாதிரி திமுகவில் சொல்கிறது தூக்குறதுக்கு, வட்ட செயலாளர் தூக்குறதுக்கு திமுக இது இல்லை, விட்டுறாங்க. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் வட்ட செயலாளர் வச்சுக்கிட்டு எத்தனை பஞ்சாயத்து நடக்குது ஸ்டேஷனுக்குள்ள. தொகுதி செயலாளர், தொகுதி, வட்டம், மாவட்டம், மாநிலம். இதனால தான் திமுகவுக்கு இவ்வளோ கெட்ட பேர் வருது. திமுக தலைமை உணர்ந்து கூட இந்த விஷயத்துக்கு ஃப்ரீயாக விடுறாங்க. அவங்க காரணம் என்ன சொன்னால், நீண்ட காலமாக நம்ம கட்சியில் இருந்தாங்க, அது சம்பாதிக்கிட்டோம், அப்போது அவ பேர் வந்து அதையும் சம்பாதிங்க. இப்போ இந்த 2026 தேர்தலில் இந்த ஒரு சம்பவம்லாம் எதிரொலிக்குமா மக்கள் மனசுல? இப்போ ஊழல் இவ்வளோ நடந்திருக்கு. இல்லை, நான் வந்து எதிரொலிக்கும். எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குன்னு சொன்னால் நிச்சயம் ஒரு 3-4% விழுக்காடு வாக்குகள் எதிராக போகும். ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சிகள் ஒரு விதமான கூட்டணி பலமாக இல்லாமல் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ தேர்தல் நெருக்கத்தில் எதோ ஒன்றா மாறலாம். ஏன்னா இப்போ திமுக கூட்டணி இப்போ இருக்கிறதுக்கு அவங்க பலமாக இருக்குல்ல. இப்போ பாராளுமன்ற தேர்தலையும் அந்த கூட்டணி தான் சந்திச்சாங்க. இப்போ அடுத்து சட்டமன்ற தேர்தலையும் அதே கூட்டணி தான் இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்கன்னும் போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இதை வந்து இன்னும் மேம்படுத்துவாங்க.